இப்போ இந்த இதுக்குள்ளே தாங்க உள்ளே போனோம், சப்மரீனுக்குள்ளே. நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே வந்துட்டேங்க. ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் உள்ளே இருக்கேன், ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ வாங்க இந்த சப்மரீன் டூர் வந்து உள்ளே வந்து கடலுக்கு உள்ளே போயிட்டு நம்ம எப்படி இருக்குங்கிறத வந்து பார்க்கலாம். இங்கே ஒரு உடஞ்ச கப்பல் இருக்குது பாருங்கள், கடலுக்கு அடியில். மீன்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ போகுது, எவ்வளோ இருக்குன்ட்டுங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா வந்து ஆல்ரெடி வந்து பிரெக்டான ஷிப், அதாவது வந்து உடஞ்ச கப்பல் வந்து இங்கே இருக்குது. அதை தான் வந்து சொல்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் உடஞ்ச கப்பல். இதை வந்து இங்கே வந்து ஒரு ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் இருந்த மாதிரி சொல்கிறாங்க. கடல்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ மீட்டர்ஸ்க்கு தள்ளி வந்து இந்த மாதிரி பில்லர்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. எல்லா வீடுமே வந்து ஒரே பேட்டர்ன்லேயே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு கலர்ஸ் தான் வேறு, பட் வந்து அந்த பெயிண்டிங் பண்ணதாக இருக்கட்டும், அந்த வீடோட ஹைட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எவ்வளோ யூனிக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம சப்மரீன் டூர் வந்து போகிறோங்க. அதாவது வந்து நீர்மூழ்கி கப்பலில் வந்து கடல் கடியில் வந்து ஒரு 40லேருந்து 50 மீட்டர் வரைக்கும் கடல் கடியில் வந்து போய் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் நீர்மூழ்கி கப்பலில் வந்து கடல் கடியில் வந்து போய் பார்க்க போகிறேன். ஸோ ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த இருக்குது பாருங்கள் சப்மரீன் அட்வென்ச்சர். ஸோ இங்கே தான் வந்து நம்ம புக் பண்ணியிருக்குது. டிக்கெட் காமிச்சிட்டு வந்து நம்ம உள்ளே போகலாம். இதுதாங்க சப்மரீனு. ஸோ உள்ளே எப்படி என்ட்ரு ஆகுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் போகணும் நம்மளும். உள்ளே போயிட்டு இது அப்படியே வந்து தண்ணி கடியில் போகும். பார்க்கலாம். இப்போ இந்த இதுக்குள்ளே தாங்க உள்ளே போகணும், சப்மரீனுக்குள்ளே. வாங்க உள்ளே போகலாம். இப்போ வந்து நான் நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே வந்துட்டேங்க. ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் உள்ளே இருக்கேன், ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ வாங்க இந்த சப்மரீன் டூர் வந்து உள்ளே வந்து கடலுக்கு உள்ளே போயிட்டு நம்ம எப்படி இருக்குங்கிறத வந்து பார்க்கலாம். ஆடியோ கைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து உட்காந்து இப்போ வந்து கப்பல் வந்து கடலுக்கு உள்ளே போகும்போது நம்ம உட்காந்து பார்க்கலாம், என்னென்ன தெரியுதுன்னு பார்க்கலாம். எனக்கு இது ஃபஸ்ட் டைமு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உள்ளே பாருங்கள் சப்மரீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த வழியாக தான் வந்தோம். உள்ளே வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. எல்லோரும் இங்கே எப்படி உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து தண்ணி வந்து இங்கே இந்த இடத்துல வந்து கலங்கலாக இருக்குது, அதனால் எதுவும் தெரியல. ஸோ கப்பல் வந்து உள்ளே போக 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 வந்து நமக்கு தெரியும் கொஞ்சம் மூவ் ஆகும்போது. அப்படியே வந்து மேலே எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து டாப் ஆங்கிள், டாப் வியூவும் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து நமக்கு ஆடியோ கைடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதையும் வந்து மாட்டியாச்சு. லாங்குவேஜும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த ஆடியோ கைடு இந்த ஹெட்ஃபோனில் வந்து நம்ம கொடுப்பாங்க. இப்போ வந்து மேலே வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இது தண்ணிக்கு அடியில் போகிறனால வந்து தண்ணி உள்ளே வந்துடக்கூடாதுல்ல, அதனால் நல்லா டைட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கப்பல் வந்து உள்ளே போயிட்டு மூவ் ஆக போகுது. ஸோ நம்ம வந்து மேலே எப்படி இருக்குங்கிறத வந்து இதுலேயுமே வந்து பார்த்துக்கலாம். சப்மரீன் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்குது, தண்ணிக்கு அடியில் போகுது. மேலெலாம் வந்து தண்ணி வந்துருச்சு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இருக்கிற சப்மரீன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உள்ளே போயிடுச்சுங்க. ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சு சப்மரீன். இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கடலுக்கு அடியில் வந்துட்டோங்க. சப்மரீன் வந்து உள்ளே வந்துடுச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து வந்து நம்ம உள்ளே இந்த கடல் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து சப்மரீன்லேருந்து பார்க்கலாம். இப்போ
வந்து சப்மரீன் வந்து மூவ் ஆகிடுச்சு. கீழே பாருங்கள், அந்த சின்ன சின்ன பாறைகள் ராக்ஸ்லாம் வந்து தெரியுது. நான் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, சின்ன சின்ன அந்த கலர் மீன்லாம் தெரியுது பாருங்கள். பாருங்கள், நிறையா மீன் இருக்குது. அதான் இங்கே பாருங்கள் மீன். இதை தான் வந்து ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து குரூப் ஆஃப் ஃபிஷ்ஷஸை வந்து அந்த மீன்களோட கூட்டத்தை வந்து ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு டைமு கடலுக்கு அடியில் பார்க்குறேங்க. ஏன்னா வந்து நான் இது வரைக்கும் வந்து ஸ்னோர்க்லிங்கோ இல்லை வந்து ஸ்கூபா டைவிங்கோ பண்ணது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு டைமு கடலுக்கு அடியில் பார்க்குறது வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி வந்து இதை வந்து இங்கே வந்து ஒரு ஏன்ஷியன் சிவிலைசேஷன் இருந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னு எக்ஸாக்டாக எனக்கும் தெரியல. ஸோ கடல்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ மீட்டர்ஸ்க்கு தள்ளி வந்து இந்த மாதிரி பில்லர்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. மேபி வந்து அப்போ லேண்டாக இருந்தது வந்து இப்போ வந்து கடல் வந்து அந்த வாட்டர் லெவல் ரைஸ் ஆனனால வந்து அது வந்து உள்ளே போயிருந்துருக்கலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து ஒரு பில்லர் மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் வந்து எனக்கு தெரியுது. இதெல்லாம் வந்து என்னென்னா வந்து ஆல்ரெடி வந்து ரெக்டான ஷிப், அதாவது வந்து உடஞ்ச கப்பல் வந்து இங்கே இருக்குது. அதை தான் வந்து சொல்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் உடஞ்ச கப்பல். ஓ, அங்கே உள்ள மீன்லாம் பாருங்கள். எப்படி உடஞ்சிருக்கு பாருங்கள் கப்பல். இதெல்லாம் வந்து பல வருஷ கணக்காக இருந்திருக்கும் இங்கே. இங்கே பாருங்கள் மீன்கள்லாம். பக்கத்துலேயும் கொஞ்சம் மீன்கள் வருது. இங்கே பாருங்க எவ்வளோ மீன்ட்டு. உள்ள என்னென்னமோ இருக்குதே, இதெல்லாம் என்னன்னே தெரியல. இங்கே பாருங்க எவ்வளோ மீன்கள்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து நம்ம பார்ப்போங்கிறதையும் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. அதோட நேமையும் வந்து போடுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 30 மீட்டர், அதாவது 30 அடி ஆழத்தில் இருக்கோம். மக்கள்லாம் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். ஒரு சின்ன சப்மரீன் தான் இது, ரொம்ப பெருசுலாம் கிடையாது. மீன்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ போகுது, எவ்வளோ இருக்குன்ட்டுங்க. மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுதுன்ட்டு.
கடலுக்கு அடியில் ஒரு உடைஞ்ச கப்பல் எப்படி இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, ஸ்கூல், இதுதான் ஸ்கூல்னு சொல்லுவோம். எவ்வளோ மீன் பாருங்க, இவ்வளோ மீனை வந்து இப்போ தாங்க ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். அப்போ ஓகே, இப்போ வந்து ஹெட்டிங் டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இப்போ நம்ம இருக்கிற சப்மரீன் வந்து மேலே வந்து சர்ஃபேஸ்க்கு வரப்போகுது. இப்போ வந்து நம்ம மேலே போகிறோங்க. அப்படியே வந்து ஒரு பக்கம் கப்பல் தூக்குது, சப்மரீன் வந்து ஒரு பக்கம் அப்படியே தூக்குது. இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், மேலே வந்து சர்ஃபேஸ் கிட்ட சர்ஃபேஸ் வந்தாச்சு. இப்போ வந்து சப்மரீன் வந்து மேலே வந்து சர்ஃபேஸ்க்கு வந்துடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பி மேலே போகலாம். ஓகேங்க, நான் சப்மரீன் பார்த்துட்டு வெளியே வந்துட்டேங்க. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் கடல் கடியில், அதுவும் வந்து நீர்மூழ்கி கப்பலில் வந்து போனது வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ கீழே வந்து அந்த கடல் கடியில் வந்து ஒரு ஃபியூ மீட்டர்ஸ்லேயே வந்து அத்தனை வகையான ஃபிஷ்ஷஸ்ஸு, அவ்வளோ வந்து ஒரு பழமையான அந்த ஒரு ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் வந்து உடஞ்ச அந்த கப்பல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கெனரியன் ஐலாண்டில் இருக்கிற, எஸ்பெஷலி இந்த கிராண்ட் கெனரியில் இருக்கிற இந்த வீடெல்லாம் பாருங்கள், எவ்வளோ யூனிக்காக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதை வந்து த டெரர் அப்படிங்கிற சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. பாருங்களேன், வீடெல்லாம் வந்து ஒரே ஹைட்டில் வந்து ஒரே மாதிரியே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருக்கு, சின்ன சின்னதாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த ஏரியா, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது போக வந்து பாருங்களேன், ஈவன் வந்து அந்த வீட்டிலேருந்து அந்த பால்கனியில் வந்து ஃப்ளவர்ஸ் ஆகட்டும், ஈவன் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த பில்லர்ஸ்லேயும் வந்து எவ்வளோ அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இது போக வந்து இங்கே பாருங்கள், கஃபேட்டேரியா மாதிரிலாம் வந்து நிறையா வச்சுருக்காங்க. இப்போ நான் கிராண்ட் கனேரியாவிலேருந்து கிளம்பிட்டேங்க. எனக்கு இந்த கிராண்ட் கனேரியா ரொம்பவே வந்து ஒரு புது அனுபவத்தை கொடுத்தது.
உங்களுக்கும் இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த கம்ப்ளீட் சீரீஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த கம்ப்ளீட் கிராண்ட் கனரியா சீரீஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, see you all. Take care everyone. Bye.